அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சம் 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.32. இப்போ 0.4 ப்ளஸ் 0.43 ப்ளஸ் 0.46 டாட் 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 ப்ளஸ் அப்படி டாட் ப்ளஸ் 1 என்ற கூட்டுத்தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம இந்த ப்ராப்ளத்தை எழுதும். 0.4 plus 0.43 plus 0.4 plus dot 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 plus 1. இது என்னதுமா ஒரு கூட்டுத்தொடர். இது கூட்டுத்தொடர். இந்த கூட்டுத்தொடரின் கூடுதல் காண்கின்றோம். ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு A, அது 0.4. கடைசி உறுப்பு L, இதானமா லாஸ்ட் உறுப்பு, இது 1. சரி, இப்போ கூட்டுத்தொடர்னா பொது வித்தியாசம் வேணும். பொது வித்தியாசம் என்னது? இது முதல் உறுப்பு என்ன சொல்லலாம்? A1. இரண்டாவது உறுப்பு என்ன சொல்லுவோம்? A2. மூன்றாவது உறுப்பு என்ன சொல்லுவோம்? A3 டாட் டாட். இது கடைசி உறுப்பு. அதை நம்ம ஏஎல்னு வச்சுக்கூடோமா? லாஸ்ட் உறுப்பு, லாஸ்ட் எல். ஓகேவா? இப்போ முதல் உறுப்பு A1 என்ன சொல்லுவோம்? A1 ஏ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது லாஸ்ட் உறுப்பு, அது ஏஎல் லாஸ்ட்டுன்னு சொல்லுமா? எல்ஏஎஸ்டி லாஸ்ட். அப்போ எல்ல ஒரு சிம்பிள் மாதிரி L = 1ன்னு சொல்லி போட்டுக்கணும். இப்போ கூட்டுத்தொடர்னா இதில் பொது வித்தியாசம் தேவைப்படும். இப்போ பொது வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிப்பாங்க? A2 மைனஸ் A1. A2 மைனஸ் 0.43 மைனஸ் 0.4. அப்போ D = இப்போ 0.43, 0.4னா என்னது? 3, 0. ஸோ 0.03. இது என்னது? பொது வித்தியாசம். இப்போ நமக்கு கூட்டுத்தொடர் இதுக்கு ஃபார்முலா என்னம்மா? ஃபார்முலா என்ன செய்யணும்? இதுக்கு உண்டான ஃபார்முலா கூட்டுத்தொடர் வரிசையின் ஒரு கூட்டு தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல். n உறுப்புகளின் கூடுதல், கூட்டுத்தொடர் வரிசை n உறுப்புகளின் கூடுதல் Sn = n/2 + a + l. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல் Sn = n/2 a + l. அப்போது நமக்கு A இருக்கா? 0.4. L லாஸ்ட் உறுப்பு 1. அப்போது நமக்கு n தான் தேவை. nனா இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1, 2, 3. இது கடைசி உறுப்பு. 10 உறுப்பு இருக்கா? 15 உறுப்பு இருக்கா? எத்தனை நம்பர்ஸ் இருக்குது நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலான்னு பார்ப்போமா? அது n. ஓகேவா? இதை கண்டுபிடிக்கணும். n எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு சொல்லி. n = ஃபார்முலா L - A/D, L - A/D + 1. n = L என்னம்மா? L 1 மைனஸ் A 0.4, D எவ்வளவு? 0.03 + 1. ஓகேவாம்மா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ண பார்ப்போம். ஸோ n = 1லேருந்து 0.6 நினைக்கிறேன். அப்படி தானம்மா? 1லேருந்து 0.4 கழிச்சா என்ன கிடைக்கும்? 0.6 divided by 0.03 + 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண? n = இங்கே 0.03 இருக்குது. அப்போது 0.6 0.03 × 100ஆல் டிவைட் பண்ணும். 100ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் ப்ளஸ் 1. ஸோ தட் இஸ் n = 60/3. ஓகே, 60/3 + 1 that is equal to 20. 20 + 1 that is equal to 21.
ஸோ n ஈக்குவல் டு என்னது 21 வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல் Sn ஈக்குவல் டு n/2 a + l. அப்போ இந்த கூட்டுத்தொடரில் எவ்வளோ உறுப்புகளுக்கு 21 உறுப்புகள் இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது 1 2 3 இது கடைசி. அப்போ இந்த கூட்டுத்தொடரில் 21 உறுப்புகள் இருக்குது. அப்போ ஸோ ஃபார்முலா என்னதுமா? Sn ஈக்குவல் டு n/2 a + l. S21 ஈக்குவல் டு 21/2. a வந்து என்னதுமா? 0.4. Lங்கிறது என்னது? 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 21/2 இன்டு 1.4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1.4. கட்சிமா இதை நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யணும்? கொடுப்போமா? 1.1 ஓகே ஃபைன் 0.7 0.7 தானம்மா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 144 அப்படி தானே? 144னா இதை 14.7 கிடைக்கும் ஆன்சர். ஓகேவா? ஸோ S21 ஈக்குவல் டு ஆன்சர் என்னது? 14.7. ஓகேவா? இதெல்லாம் நார்மல் சிம்பிளிஃபைமா. ஓகேவா? முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும்? எக்ஸாம்பிளில் வந்து 0.4 + 0.43 + 0.46 ... 1 என்ற தொடரின் கூடுதல் காண்க. இதில் வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம அப்படியே எழுதிக்கிடணும். எழுதிக்கிட்டு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு உறுப்பு வந்து a ஈக்குவல் டு 0.4, லாஸ்ட் உறுப்பு l ஈக்குவல் டு 1. இதுதான் கடைசி உறுப்பு. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் d ஈக்குவல் டு a2 - a1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இரண்டாவது உறுப்பு 0.43 - 0.4. ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சா என்னது? 0.03 கிடைக்குது. இதில் வந்து ஃபார்முலா என்னது? கூட்டுத்தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல் வந்து Sn ஈக்குவல் டு n/2 a + l. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து a தெரியும், l தெரியும். இந்த n தான் கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஃபார்முலா இருக்கலாமா? n ஈக்குவல் டு l - a/d + 1. இல்லை லாஸ்ட் உறுப்பை போட்டு ஃபஸ்ட்டு உறுப்பை போட்டு டிஃப்ரென்ஸ் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிச்சா நமக்கு n ஈக்குவல் டு 21 வருது. அப்போது அந்த வந்து நமக்கு ஃபார்முலா என்னது? மெயின் ஃபார்முலா Sn ஈக்குவல் டு n/2 a + l. ஸோ இதில் வந்து n இருக்க இடத்துல 21/2 a + l இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணிச்சுன்னா ஆன்சர் வந்து எழுது 14.7 வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்மளுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 10th 1000 சம்ஸ் போட்டிருக்கோமா. நீங்கள் அங்கே போய் பார்த்து என்ன செய்யுங்க? இப்போ நம்ம அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலை போய் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.